வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். குறிப்பாக கன்னி ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 22ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் நல்ல பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. சின்ன சின்னதாக தடைகள் வரும். அது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸாக நடந்து வந்துடுவீங்க. அதை வந்துடுறதுக்கு ஒரு நல்ல உங்களோட புத்திசாலித்தனத்தினால அதை சமாளித்து நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்க வேண்டியதில்லை. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான மெசேஜ் ஏதாவது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் அதிகமான பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேலையும் நீங்கள் செய்யும்போது நல்லா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, உங்களோட அதிகாரிகள்லாம் உங்களை அதிகமாக பாராட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த வாரம் ஏற்பட போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே ஒவ்வொரு பேப்பர்ஸையும் இவங்க சரியாக பார்த்து அது நல்லபடியாக படிச்சுட்டு, எந்த ஒரு சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவு பார்த்திங்கன்னா நல்லா சீராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். செலவு எந்த அளவுக்கு இவங்க கட்டுப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இவங்களுக்கு கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய பேலன்ஸ்லேருந்துலாம் கூட இவங்களுக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடு ஏதாவது செய்யணுன்னா இந்த வாரம் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. அது பின்னாடி வர வாரங்களில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்கிறது கொஞ்சம் ஆற போடுங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு டெவலப்மெண்ட் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஸ் கூட இருந்த மனக்கசப்புலாம் கூட இந்த வாரம் சரியாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட மனசு திறந்து பேசுனீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வலுப்படும். அது உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வர்றதுக்கு, ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு, ஒரு அந்யோன்யம் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக அமையும். அதே நேரங்களில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு யோசனையுமே ஒரு நல்ல தெளிவான ஒரு யோசனையாக இருக்கும். அது ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும். உங்களோட எதிர்கால திட்டங்களை அமைக்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிங்களுக்கு. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் மட்டும் வரும். அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் நலம் நார்மலாக தான் இருக்கும். சின்னதாக டைஜஷன் ப்ராப்ளம், வயிறில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கவலைப்படுறது அளவில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதிகமான எண்ணெய் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. காரமான உணவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சின்ன எக்ஸசைஸ் எதனா பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு லக்கி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள்களாக இருக்க போகுது. புதன்கிழமை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நேரம் அந்த புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏதாவது அன்பேலன்ஸ்டான விஷயம் வரும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் நம்பர் லக்கி நம்பராக இருக்கும். அதே நேரம் பச்சை கலர் உங்களுக்கு ஒரு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிற ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும், பெரிய முடிவாக இருந்தாலும் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முடிவு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஆதாரமாக இருக்கும். அதனால் நல்லா கவனமாக யோசனை பண்ணி செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகரமான வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு வாய்ச்சிருக்கு. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர கண்டிப்பாக போகுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள்
நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. நான் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலனை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.